தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். ஏங்க எங்க போயிட்டாரு? ஏங்க என்ன இது? ரூம் கதவு திறந்திருக்கு. என்னங்க இங்க பாருங்க, இந்த நேரத்துல நாம இப்படி பேசிட்டு இருக்கிறது நல்லது இல்லைங்க. இல்ல லட்சுமி, நீ இந்த நிலைமையில இருக்கிறன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. உனக்கா இந்த நிலைமைன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஒவ்வொரு நிமிஷமும் அதே நினைப்பா இருக்கு. என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. உன்னை நினைச்சு நினைச்சு வேதனையா இருக்கு லட்சுமி. நீங்க இப்படி பேசுறத யாராவது பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருங்க. வச்சிடுங்க. நான் உன்னை பார்க்காமலே இருந்திருந்தா எங்கேயோ நீ நல்லா இருக்கன்னு நினைச்சு நானும் நிம்மதியா இருந்திருப்பேன். உன்னை மறுபடியும் ஏன் பார்த்தோன்னு இருக்கு லட்சுமி. எனக்கு இப்ப இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு என்ன பண்ணி சரி பண்றதுனே தெரியல. நீங்க என்னங்க தப்பு பண்ணீங்க குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக? இதெல்லாம் என்னோட விதி. நீங்க சொல்ற மாதிரி மறுபடியும் நம்ம 2 பேரும் சந்திச்சிருக்க கூடாது. இதுவும் ஒரு விதிதான் லட்சுமி. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நாம இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்னா சந்திச்சிருக்கோம். ஏங்க எங்க போனாரு? என்னங்க ஏங்க இந்த நேரத்துல தூங்காம என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்துமா, ரொம்ப நேரமா தூக்கம் வரவே இல்ல. அதான் அப்படியே சும்மா மேல வந்தேன். யார்கிட்டயும் போன்ல பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த நேரத்துல யார்கிட்டங்க பேசிட்டு இருக்கீங்க? அது வந்து நம்ம ஆபீஸ்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஆபீஸ் எல்லாம் இந்த நேரத்துல எங்கங்க திறந்திருக்க போகுது? அங்க யார்கிட்ட பேச போறீங்க? ஆபீஸ்ல நான் யார்கிட்டயும் பேசலம்மா. ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் இல்ல. நான் இந்த நைட் செக்யூரிட்டி இருக்கார்ல, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். செக்யூரிட்டி கிட்டயா? ஒரு டாக்குமெண்ட் ஒண்ணு மறந்து டேபிள் மேல வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்து பத்திரமா வைப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். சும்மா வந்து தேவையில்லாத கேள்வி கேட்டுட்டேன். குட் மார்னிங் அண்ணே. ஏய் அருவி, டைம் என்னாச்சு? காலேஜ்க்கு கிளம்பாம இன்னும் கொட்டாவை விட்டு நின்னுட்டு இருக்க. இன்னைக்கு நான் காலேஜுக்கு போலாம் அண்ணே. காஃபி கிடைக்குமா? லேட்டா எழுந்து வந்துட்டு காஃபி கிடைக்குமான்னு கேக்குறியா? ஏன் காலேஜ் போல? இன்னைக்கு காலேஜ் கிளாஸ் ரொம்ப போரா இருக்கும் அண்ணி. எனக்கு பிடிக்கல, அதான் போல. படிக்கிறதுல என்ன பிடிச்சது பிடிக்காதது? படிக்கிற வயசுல கரெக்டா படிக்கணும், புரியுதா? இனி இந்த மாதிரி ஏதாவது காரணம் சொல்லி லீவ் எல்லாம் போடக்கூடாது. அப்படி லீவ் போட்ட நான் அத்தைக்கிட்ட சொல்லிடுவேன். சரி சரி சரி, இனிமே லீவ் போட மாட்டேன். எனக்கு ஒரு கப் காஃபி கொடுங்களா அண்ணி? காஃபி எல்லாம் இல்ல, போய் பிரஷ் பண்ணிட்டு வா, உனக்கு டிஃபனே சுட சுட ரெடி பண்ணி தரேன். அத்தை, ஆரத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நான் பழைய வான்மதி இல்ல. நான் என் தப்ப உணர்ந்துட்டேன்னு சொல்றேன்ல. அப்படியும் நம்பாம இப்படி பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். ஆரத்தி எடுத்துக்கோங்க. நான் என்ன தப்பு பண்ணாலும் இப்ப வரைக்கும் என்னை எங்கேயும் விட்டு கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்க. எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் தெரிந்துட்டேன்.
ஆரத்தி எடுத்துக்கோங்க அத்தை. தேங்க்ஸ். என்ன பண்ணிட்டு இருக்க வெண்ணிலா? டிஃபன் பண்ணி முடிச்சிட்டேன் அத்தை. எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பிட வேண்டியதுதான். அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னத்த ஏன் இப்படி கேக்குறீங்க? கடைசி வரைக்கும் இப்படியே கிச்சன்ல இருந்தே காலத்தை ஓட்டிடலான்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. உன்னை இங்கிலீஷ் கிளாஸ்ல எதுக்கு சேர்த்து விட்ட? வருண் கிட்ட நான் போட்ட சவாலை மறந்துட்டியா? நான் எதையும் மறக்கல அத்தை. இருந்தாலும் இது ஏன் கடமை தானே, நான் தானே செய்யணும். நீ மட்டுமே செய்யணும்னு என்ன இருக்கு? ஆம், வான்மதி இருக்கால, அவளை பாத்துக்க சொல்லு. அவளும் இதெல்லாம் கத்துக்கட்டும். நீ இனி பிசினஸ்ல என்ன பண்ணணும்னு யோசி. உன்னை பிசினஸ்குள்ள கொண்டு வரதுக்காக நான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். நீ தான் எனக்கு அடுத்து எல்லா பொறுப்பையும் பாத்துக்கணும். அதனால நீ கிச்சனை விட்டு வெளியே வந்து பிசினஸ எப்படி எல்லாம் நடத்தணும்னு அறிவை வளர்த்துக்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசி. சரிங்க அத்தை, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனி அதையும் சேர்த்தே நான் பாத்துக்கிறேன். அப்பவும் நீ கிச்சனை வான்மதி கிட்ட ஒப்படைக்க மாட்ட இல்ல? அவளே சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க விட மாட்டாங்க போல இருக்கு. நான் கிச்சன்ல வேலைக்காரியா இருக்கணும், அதான் உங்க ஆசை இல்ல? அது மட்டும் என்னைக்கும் நடக்கவே நடக்காது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. அப்படின்னா நான் கிச்சன்ல வந்து மாட்டிக்க மாட்டேன். அக்காவும் பண்ணட்டும் அத்தை. அதுக்காக என்னால சமையல் கட்ட விட்டு கொடுக்க முடியாது. நான் சமைச்சு போட்டு எல்லாரும் சாப்பிடணுங்கிறது என்னோட ஆசை. சரி, அது உன் இஷ்டம். ஆனா நீ பிசினஸ்லயும் கவனம் செலுத்தணும். இல்லனா நான் உன்னை கிச்சனுக்குள்ளே நுழைய விட மாட்டேன். சரிங்க அத்தை. ஹலோ, சொல்லுங்க. யாரு? சார், நான் தான் வக்கீல் பேசுறேன். புருஷோத்தமன் சார் உங்ககிட்ட பேச சொல்லியிருந்தார்ல. ஓகே. என்ன விஷயமா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்க ஒய்ஃப் கிட்ட MOUல கையெழுத்து வாங்க சொன்னல சார். டைவர்ஸ்க்கு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் சார். நீங்க அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தாதான் அடுத்த கட்டத்துக்கு ப்ரொசீட் பண்ண முடியும் சார். சார், உங்க ஒய்ஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா சார்? அப்புறம் ஆபீஸ்க்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இல்ல சார், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். நீங்க சொல்ற கான்செப்ட்ல தான் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கோம். மணி இப்போ 9:30 ஆகுது. நீங்க ஒரு 5:15 ஆபீஸ்க்கு வந்துட்டீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிடலாம் சார். சரி, ஓகே, நான் வந்துடுறேன். வெண்ணிலா, ஒரு நிமிஷம். என்னங்க? உடனே கிளம்பி, நம்ம கொஞ்சம் வெளியே போகணும். இப்பவே வா? ஆமா. என்னங்க திடீர்னு வந்து சொல்றீங்க? இப்பதான் கிச்சன்ல வேலையை முடிச்சேன். இன்னும் எல்லாரும் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் கிளம்பி வரேன். வீட்டுல பெரியம்மா அருவியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ வா, நம்ம போலாம். உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி என்ன முக்கியமான இடம் வரும்? அத நான் போற வழியில சொல்றேன். நீ கிளம்பு. இப்படியே எப்படி என்னால வர முடியும்? இந்த ட்ரெஸ்லயே நீ ரொம்ப நல்லா தான் இருக்க. வா, போலாம். இல்ல, சமைச்சதெல்லாம் டைனிங் டேபிள்ல வச்சுட்டு வரேனே. ஏய், அதெல்லாம் வேலைக்காரங்க பாத்துப்பாங்க. ஏய், நீ வா. சரி, ஃபேஸ் வாஷ் அது பண்ணிட்டு வரேனே. சரி, சீக்கிரமா, நான் கார்ல வெயிட் பண்றேன். வெண்ணிலா, என்ன சொல்லிட்டு போறான்? ஏதோ முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. எங்கன்னு கேட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு அத்தை. திடீர்னு வந்து உன்னை எதுக்கு வெளியே போலான்னு கூப்பிடணும்? வழக்கமா உன்னை பார்த்து எரிஞ்செல்லாம் விழுவான்.
ஆ, எங்க கூட்டிட்டு போறான்னு தெரியுமா? கேட்டேன் அத்தை, சொல்லல. அவசரம்னு மட்டும் சொன்னாரு. கொஞ்ச நாளா இவன் நடந்துக்கிறதெல்லாம் வித்தியாசமாவே இருக்கு. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே என் மனசுக்கு தோணுது. நானும் உன் கூட வரேன். எங்க போறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அத்தை, அவரே இப்பதான் எங்கேயோ கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்பட்டு கூப்பிடுறாரு. நீங்க கூட வரீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பயந்து வேண்டான்னு சொல்லிடுவாரு அத்தை. புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஏய், அவன் எதுக்காக கூப்பிடுறானே தெரியாம எப்படி உன்னை அனுப்ப முடியும்? கூப்பிடுறது உங்க புள்ளதானே அத்தை. பேயோ பூதமோ இல்லையே. எதுக்கு அத்தை பயப்படணும்? நான் போயிட்டு வந்துடுறேன். அவன் எப்படா கூப்பிடுவான்னு நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. அது நல்லாவே தெரியுது. சரி சரி, நீ போயிட்டு வா. தேங்க்ஸ் அத்தை. இத பாரு, அங்க ஏதாவது தப்பா நடந்தா நீ எனக்கு கால் பண்ணணும். சரிங்க அத்தை. ம். ஏங்க, ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்களா? என்ன? அத்தை உங்களை ரொம்ப சந்தேகப்படுறாங்க. என்னையா? அம்மாவா? எதுக்காக சந்தேகப்படுறாங்க? இல்ல, நான் தான் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். நீங்க என் மேல எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு ஏதோ பாசமா நடந்துக்கிறீங்க, வெளியெல்லாம் போலான்னு சொல்றீங்க. இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குல்ல. ஏதாவது பிரச்சனைனால நீங்க இப்படியெல்லாம் டிராமா பண்றீங்களோன்னு அத்தை நினைக்கிறாங்க. அதனால தான் நம்ம கிளம்பும் போது அம்மா உன்னை தனியாக கூப்பிட்டு பேசினாங்களா? ம், ஆமா, இதான் கேட்டாங்க. அவங்க சந்தேகப்படுறதும் நியாயம்தான். நான் அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை மறைச்சிருக்கேன். அதனால அவங்களுக்கு டவுட் வரதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஆனால் நான் எந்த ட்ராமாவும் பண்ணலை. நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்க. அந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்ககிட்ட ட்ரூவாக தான் இருக்கேன். நான் எதையும் மறைக்கலை. நமக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வராது. இன்னும் 3 மாசத்துல நானும் சொன்ன மாதிரி போயிட போறேன். அப்புறம் எதுக்கு நீங்க பிரச்சனை பண்ண போறீங்க? பிரச்சனை பண்றதால உங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது சொல்லுங்க. நம்மளை இவ்வளோ பிளைண்டாக நம்புறா. ஆனால் நான் அவளுக்கே தெரியாமல் MOUல கையெழுத்து வாங்க போயிட்டு இருக்கேன். இது எவ்வளோ தூரம் சரியா இருக்கும்னு தெரியல. லாஸ்ட் மினிட்ல எதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே. பேசாம இப்பவே உண்மையை சொல்லிடலாமா? என்னங்க, ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் இருந்தேன். இப்போ நீயே இதை பற்றி பேச ஆரம்பிச்சதுனால இதை நானே உங்ககிட்ட சொல்லிடுறது தான் பெட்டர். சொல்லுங்க. அது 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 வந்து ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். சார், கிளம்பிட்டீங்களா? ஆமாம் சார், ஆன் த வே. எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வாங்க. இன்னைக்கே வேலையை முடிச்சிடலாம். ம். ஃபைனான்சர் ரொம்ப சென்டிமெண்ட் பார்க்குற ஆளு. நல்ல நேரம் மிஸ் ஆயிடுச்சுன்னா டீலே வேணான்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்க ஒய்ஃபு கிட்ட எவ்வளோ சீக்கிரம் கையெழுத்து வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கேஸை முடிச்சிடலாம் சார். ஆ, ஓகே ஓகே, நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரீச் ஆகிடுவோம். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே சார். என்னங்க, என்ன ரெடி பண்ணணும்? நம்ம இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்? நான் அதை பற்றி தான் சொல்லணும்னு வந்தேன். அதுக்குள்ளே கால் வந்துடுச்சு. அது எங்க இங்க ஒரு நிமிஷம் வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு வெண்ணிலா? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, சொல்றேன். ஆ, வெண்ணிலா எங்கே போகிற? சாமி கும்பிட்டு போலாங்க, வாங்க. ஆ, கடவுளே, வருண் எனக்கு கிடைக்கணும். அவரோட பிசினஸ் சாகணும்.
ரொம்ப பதட்டமா இருக்கீங்க. ஏதோ மனசுல நினைச்சிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சரி, அது நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, சொல்லுங்க. இல்ல நான் அப்புறம் சொல்றேன், டைம் ஆயிடுச்சு, அங்க போய் பேசிக்கலாம். ம், சரிங்க. என்னங்க, யார் ஆபீஸ் இது? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் வா. சார் வருண் சார், ம். வாங்க 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 மேடம். சார் நீங்கள் அந்த சேல்ஸ்மேனை பார்த்துருவோம். ஓகே சார். வாங்க சார், உள்ளே வாங்க. வாங்க மேடம், வாங்க சார், வாங்க. மேடம் நீங்கள் உட்காருங்க மேடம். சார் ஒரு நிமிஷம், கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சார். என்ன சார்? சார் உங்கள் ஒய்ஃப் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்கல்ல, அவங்களுக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போக ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையே சார்? ஆ ஆ நான் எல்லாமே தெளிவா பேசிட்டேன், அவங்களுக்கும் ஓகே தான். அப்போ ஓகே சார், வாங்க சார். ஆ என்ன மேடம் நின்றுட்டே இருக்கீங்க? உட்காருங்க சார், நீங்களும் உட்காருங்க சார். உட்காரு. நீங்கள் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். ம் மேடம், இதில் உங்களுக்கு சம்மதம் தானே? அது என் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண சில ஃபைனான்சியர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸாக இருந்தால் உடனே அமௌண்ட் தரேன்னு சொன்னாங்க. அதான் பொட்டிக்கில் உனக்கும் பார்ட்னர்ஷிப் இருக்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், நீ ஒரு கையெழுத்தை மட்டும் போடு. என்ன சார் இப்போ தான் சொல்கிறீங்களா? இல்லை சார், நான் டீட்டெயிலாக சொன்னேன். வெண்ணிலாக்கு எல்லாம் ஓகே தான் சார். எனக்கு ஓகே தான். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஈஸி தான். மேடம் இதில் ஒரு சைன் மட்டும் பண்ணுங்க. யாரு? அத்தை தாங்க. ஏய் இரு. சொல்லுங்க அத்தை. வெண்ணிலா, வரணும் பக்கத்துல தான் இருக்கானா? ஆமா அத்தை. சரி, நான் என்ன பேசுறேன்னு அவன்கிட்ட காமிச்சுக்க வேண்டாம். நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சரிங்க அத்தை. முக்கியமான விஷயம், வெளியே போகணும்னு அவ்வளோ அவசர அவசரமா கூட்டிட்டு போனா எல்லாம் ஓகே தானே? எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, எல்லாம் ஓகே தான். சரி, ரொம்ப நாள் கழிச்சு வெளியே கூட்டிட்டு போயிருக்கான், சந்தோஷமா இரு. ம். அம்மா என்ன சொன்னாங்க? சும்மாதாங்க, எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க, நான் சமாளிச்சிட்டேன். சார் உங்களுக்கெல்லாம் ஓகே தானே? வேற எதுவும் ப்ரொசீஜர் இருக்கா? உங்களோட வேலை முடிஞ்சிருச்சு, இனி என்னோட வேலை தான். அதை நான் முடிச்சுட்டு சொல்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. இந்தாங்க வாங்க. வா வெண்ணிலா. வெண்ணிலா, அம்மா ஹால்ல இருக்காங்க, கண்டிப்பா நம்மள ஏதாவது கேட்பாங்க. உன்ன கேள்வி கேட்டா நீ சமாளி, என்ன கேள்வி கேட்டா நான் சமாளிச்சுக்கிறேன். வரும் நில்லு. நீயும் வெண்ணிலாவும் வெளியே கிளம்பி போறேன்னு சொல்லி தானே கிளம்பி போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க. அது மா, வெண்ணிலாவுக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அதான். அப்போ இங்க இருந்து உன் கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு நேரா கூட்டிட்டு வந்துட்ட. என்னது?
கடைக்கு மட்டும் கூட்டிட்டு போயிட்டு வந்தானா? என்ன வருண், வெளியில எங்கேயும் கூட்டிட்டு போலையா? அப்படி இல்லை பெரியமா, அவளுக்கு தலை வலிக்கலன்னு சொல்லியிருந்தா கூட்டிட்டு போயிருப்பேன். தலை வலிக்குதுன்னு சொல்லும்போது எப்படி கூட்டிட்டு போக முடியும்? இந்த ஆம்பளைங்களே ஏன்டா இப்படி இருக்கீங்க? வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னவன் எதுக்கு முதல்ல கடைக்கு கூட்டிட்டு போன? அங்க கூட்டிட்டு போயிட்டு தனியா உட்கார வச்சுட்டு உன் வேலைய பாத்துட்டு இருந்திருப்ப. அதான் அவளுக்கு தலைவலி வந்துருச்சு. இதுவே ஒரு சினிமா மால்னு சுத்தி பார்க்க கூட்டிட்டு போயிருந்தா அவளுக்கு தலைவலி வந்திருக்குமா சொல்லு? அவர் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. கடையில இருந்து முக்கியமான வேலைன்னு கால் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நீங்க இன்னைக்கு பாத்துக்கோங்க, ஏன்னா நான் என் வைஃப் கூட வெளியே வந்திருக்கேன்னு தான் சொன்னாரு. நான் தான் கடை ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஏதோ முக்கியமான வேலைன்னு கூப்பிடுறாங்க, கடைக்கு போயிட்டே வெளியே போலான்னு சொன்னேன். அதுவும் இல்லாம காலையில தலைக்கு குளிச்சுட்டு ஈரத்தலையோட ரொம்ப நேரம் இருந்துட்டேன். அதான் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, வேற எங்கேயும் போலன்னு ஆன அப்புறம் வெண்ணிலாவை உன் கார்ல வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாமே. நீ எதுக்கு கூட வந்த? அது எப்படிமா வெண்ணிலாவை தனியா அனுப்பி விட முடியும்? வீடு வரைக்கும் கூட வந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் அவ கூட இருக்கணும்னு தோணுச்சு, அதாமா. சரி போ. ம், வா வா வா. என்னங்க நீங்களும் கடையில இருந்து சீக்கிரமா வந்துட்டீங்க? என்னங்க நான் பேசிட்டே இருக்கேன், கண்டுக்காம போறீங்க? என்னங்க நில்லுங்க. சொல்லு லீலா. என்னங்க நான் கூப்பிட கூப்பிட காதுலயே வாங்காம போயிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன யோசனை? ஒன்றும் இல்லை லீலா, வேலை விஷயமா தான். மன்னிச்சிருமா, என்ன விஷயம்னு சொல்லு. மத்தியான சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச கேரட் அல்வா செஞ்சு கொடுத்து அனுப்பினேன், சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? மத்தியான சாப்பாட்டுக்கு நான் கடையிலே இல்லை, நான் வெளியில போயிருந்தேன், அங்கேயே சாப்பிட்டேன் லீலா.